வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து ஜெயிலில் தத்தளிச்சுன்னு இருக்காங்க. என்னடா இது இலக்கியாவுக்கு எந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம இலக்கியா ஜெயிலில் தத்தளிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக எப்படியாவது இலக்கியாவை பழி வாங்கணுமே, களி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் திட்டத்துக்கு நிறைய கும்பல் ஒரு பக்கம் அலைஞ்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியா எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியோட நூதன விளையாட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி இப்படி ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காருல, அவர்களுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன அஞ்சலி ஏதோ பிரச்சனையாக ஒன்று இருக்கு அவங்க வீட்டில், எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல், சரி ஓகே ஏதோ ஒன்று நடக்க போகுது, கண்டிப்பாக பிரச்சனை வரப்போதான் போகுது, அது எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. வர்றதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல, அவர் எப்படியோ ஒரு வழியாக அந்த போலீஸ்கிட்ட சந்திரகாந்த மேடம் இருக்காங்களோ அவங்கள வச்சு எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சாரு. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் இலக்கியாவோட வழியில் குறுக்கிட்டாலும், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாலும் அவனே உங்களோட நிலைமை என்ன ஆகுன்னே சொல்லிட்டு தெரியாது. வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் அனுபவிச்சிருவா. ஒழுங்கு மரியாதையா நீயா இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணல, அதை நீயா இந்த மாதிரிலாம் பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு விட்டுரு, இல்லைனா உன் வாழ்க்கையை அவ்வளோதான் அபேஸ் ஆயிரும், நீ கனவு கண்ட வேலை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கோசரம் அந்த போலீஸை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் வயிற்றுல அந்த போலீஸ் ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த போலீஸ் இருந்துன்னு, மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், அந்த பைரவி மேடத்தையும் அஞ்சலி பேச்சும் கேட்டுன்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சரி ஓகே இப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலேயாவது ஒழுங்கு மரியாதை எப்படி இருக்கணும் அப்படி இரு, உனக்கு என்ன ஏழைங்க என்ன இழிச்சு வாங்கிலாம் போயிட்டாங்களா, எல்லாருமே கேஸை போட்டு உள்ளா தள்ளிடலான்னு சொல்லிட்டு பார்த்து நினைக்கா, இவ்வளோதான் உனக்கு மரியாதை வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. சரி ஓகே நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கணும். இப்போதைக்கு இதுக்கு மேலேயே இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை மேலும் நோடணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முடிவு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அஞ்சலி வயசுல குழந்தையே இல்லை, அவள் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ஊரையும் ஏமாத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு டாக்டர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த டாக்டர் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க. ஏன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் ஒருத்தி ஓகே இதுக்கு மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி விளையாடி இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி போலியாக நடித்து அவங்களோட வாழ்க்கையை பறி கொடுக்கறதுக்கான ஒரு வழிவகுக்கலாம் இல்லை, அதனால் இந்த மாதிரி டாக்டர்லாம் சும்மா விடக்கூடாது, போலி டாக்டர்லாம் பொழந்து கட்டணும், அப்போ தான் அந்த போலி டாக்டரோட அட்டகாசம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறதுக்கும் ஒரு பக்கம் சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம கௌதமுக்கு புரியுது என்ன பண்ணால் எப்படி நடக்கும் ஏது பண்ணால் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்கலாம் அப்படியா எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துழைக்கவும் மாட்டாங்க. சரி ஓகே எப்படியாவது நல்லபடியாக நடந்து முடிஞ்சா சரிங்க, பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் ஓஞ்சி எல்லாமே நீ சிறப்பாக நடந்துச்சுன்னா சந்தோஷமா. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் நிறுத்த மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரோம், அவன் எதுக்கிட்ட வரோம். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ கூட வந்து வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தரகம்.